ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் 2024 8வது மாதம் முடிவடைந்து 9வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தலைவிதி மாறுங்க. இப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்ன பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதனால விருச்சிகம் ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. இந்த செப்டம்பர் மாதம் நீங்க எந்தெந்த மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சாதகமாக இருக்கிறதுனால பல நன்மையும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டுங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க பயன்படுத்தாத ஏதாவது ஒரு திறமை நீங்க ஒழித்து வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய திறமைகளை நீங்க காட்டலாம். நீங்க வெளிக்காட்டுவதன் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் 6ஆம் வீட்டின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் பயிற்சிப்பதாகவும், இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் 8வது வீட்டில் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அலட்சியமா மட்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கவே கூடாது. இதனால உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம், ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால அதீத கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த நாட்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய தொழிலை பற்றி பேசினால் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில் சிறப்பான வெற்றியை நீங்க பெறலாம். உங்களின் செயல்பாடுகளை மற்றவர்களை விட முந்திக் கொண்டு வேலையில் உங்கள் நிலையை பலப்படுத்தும். அதாவது உங்களுடைய வேலையில நீங்க கடினமா உழைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பதவி உயர்வுக்கான வலுவான போட்டியாளராக கண்டிப்பா மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்திருக்கு. அதனால நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கிறதுனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருச்சிக ராசியில வியாபாரம் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவம் உள்ள ஒருவரிடம் இருந்து முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நீங்க பெறுவீங்க. அதாவது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுபவம் உள்ள யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லுவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கலாம். இதனுடைய காரணமாக உங்களுடைய வணிகத்திலும் முன்னோடி இல்லாத வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே நிறைந்திருக்கு. அதே போல விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா உறவை பராமரிக்கும் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் அதீத கவனம் செலுத்த வேண்டும். அதே போல தாம்பத்திய உறவுகளில் பார்த்தீங்கன்னா இனிமை இருக்கலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பார்கள். அதாவது கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசி நேயர்கள் கொஞ்சம் அனுசரித்து போறதுனால உங்க குடும்பத்துல கண்டிப்பா எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது. அதே போல இந்த காலகட்டம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களா கண்டிப்பா இருக்குங்க. உங்களுடைய குடும்ப பொறுப்புகளும் தலை தூக்கலாம். அதாவது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நேயர்கள் பார்த்தீங்கன்னா,
குடும்ப பொறுப்புகளை தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இதை எல்லாத்தையுமே விருச்சிக ராசி நேர்கள் அனுசரித்து போனா மட்டுமே உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். தந்தையோட உடல்நல குறைவு ஏற்படலாம். அதனால விருச்சிக ராசி நேர்கள் உங்களுடைய தந்தையோட உடல் நல குறைவுல கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம். சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும். சின்ன விஷயம் அப்படின்னு அலட்சியமா இருந்தீங்கன்னா ஏதாவது பெரிய லெவல்ல பிரச்சனையில கொண்டு போய் விடுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. கூர்மையான புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில இடையூறுகள் மாணவர்களை தொந்தரவு செய்யலாம். அதாவது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னதான் கவனமா இருந்தாலும் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில இடையூறுகள் தடைகள் மாணவர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாதிரி இடையூறு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்லைன்னா சக மாணவர்கள் மூலம் ஏதாவது சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் வருவதனால மாணவர்கள் இதில் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தியே ஆகணும். உங்களுடைய படிப்புக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தவே கூடாது. முழுமையாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செலவை அதிகரிக்க வேண்டும். அதே போல் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறு செலவுகள் கூடலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசியில் சில செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து செலவுகளை செய்திடுங்க. அதே போல விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல வருமானத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுனால உங்க குடும்பத்திலையும் மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக அமையலாம். அதனால இந்த நாட்களை நீங்க கண்டிப்பா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்த இந்த நாளை பயன்படுத்தி செய்யலாங்க. வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் நிறையவே நிறைந்திருக்கு. விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வந்தா கண்டிப்பா அந்த வாய்ப்பை தட்டி கழிக்காம பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு திரும்பவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்புகளை கண்டிப்பா பயன்படுத்தி சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை விருச்சிகம் ராசி நேயர்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகும். அதே போல் அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளித்து வரக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நிறைந்திருக்கு. அதனால எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அது அனைத்துமே முறியடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதனால விருச்சிக ராசி நேயர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாம உங்க வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து பாருங்க. இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவானுடைய பீச் மந்திரத்தை தினமும் நீங்கள் உச்சரித்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நன்மை உண்டாகும். செவ்வாய் பகவானுடைய மந்திரத்தை தினமும் உச்சரித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கிடும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுத்துருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தலைவிதி மாறி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.